ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடிகை சமந்தா 2017 நாகார்ஜுனாவோட பையனான நாகா சைத்தன்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக 2021 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் பரஸ்பர சம்மதத்தோடு தான் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி நடந்துட்டுருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சியோட அமைச்சரான கொண்டா சுரேகா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சமந்தாவோட விவாகரத்துக்கு காரணம் நாகார்ஜுனா தான் அப்படின்ற மாதிரி ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் பிஆர்எஸ் கட்சி இருக்கும்போது அதில் சந்திரசேகர் முதல்வராக இருந்திருக்காரு. சந்திரசேகர் ராவோட மகன் தான் பார்த்தீங்க அப்படின்னா கேடி ராமராவ். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம நாகார்ஜுனா ஹைதராபாத்தில் 30 ஏக்கர் கொண்ட ஒரு ஸ்டேடியம் வச்சுருக்காரு. அது பார்த்தீங்க அப்படின்னா பொது சொத்து இருக்கு இல்லையா, ஏரி குளம் இது எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சதுனால அந்த டைம் அதை இடிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு. ஸோ அதை இடிக்கக்கூடாது அப்படின்னா கேடி ராமராவ் இருக்கார் இல்லையா, அவர் சமந்தா மேலே ஆசைப்பட்டதாகவும் சமந்தாவை ரூமுக்கு அழைச்சி வச்சா அதை இடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நாகார்ஜுனாவும் சமந்தாவை படுக்கைக்கு போக சொல்லி ரொம்பவே வற்புறுத்தினார். அதுதான் இதுக்கான ரீசன், அதாவது விவாகரத்து பண்ணதுக்கான ரீசன் அப்படின்ற மாதிரி இப்போ கொண்டே சுரேகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூஸை வெளிவிட்டிருக்காங்க. இது தெலுங்கானாலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம சமந்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணாக வெளியே வேலையை செஞ்சு பெண்களை முட்டுக்கட்டையாக பார்க்காத ஒரு ஃபீல்டில் சாதிச்சு வாழவும், காதலில் வீழவும், காதலிருந்து விலகவும், அதை எதிர்த்து நின்று போராடவும் மன தைரியமும் மன வலிமையும் அதிகமாகவே வேணும். ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்திருக்கேன். அதனால இந்த பயணத்தை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரியும் சிறுமைப்படுத்துகிற மாதிரியும் பேசாதீங்க அமைச்சரே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அமைச்சர், நீங்கள் சொன்ன கருத்து உங்கள் பொறுப்புக்கு கொஞ்சம் கூட பொருத்தமாக இல்லை. ஒருத்தரோட ப்ரைவசிக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. என்னோட விவாகரத்து அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விஷயம். ஸோ அதை நான் பரஸ்பர சம்மதத்தோடு தான் எடுத்தேன். இதில் அரசியல் சதி எதுவுமே இல்லை. ஸோ என்னோட பேரை அரசியலில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அரசியலுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். இனி வரும் காலங்கள்லையும் இது நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொண்டா சுரேகா மேலே வழக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொண்டா சுரேகா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அனுமதி இல்லாமல் இந்த நியூஸை வெளியில் கொண்டு வந்துட்டேன், தெரியாமல் வாய்த்தவரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அமைச்சர் வழக்கு போட்டிருக்காங்க. நாகார்ஜுனா என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட குடும்பத்தோட பேரை கெடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் வழக்கு போட்டிருக்காரு. இதை பார்த்தீங்க அப்படின்னா பலருமே எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நானி, அல்லு அர்ஜுன், நாகார்ஜுனா, நாகா சைத்தன்யா, சிரஞ்சீவி, குஷ்பு, அமலா நாக்னி அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகார்ஜுனாவோட முன்னாள் மனைவியான அமலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கி மாதிரி பேசாத, ஒழுங்காக பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.